பொறுமையாக வந்து கோஆப்ரேட் பண்ணி எங்கள் கொஸ்டின்க்குலாம் ஆன்சர் பண்ணனால அவங்களுக்கு 500 ரூபா மதிப்பில் வந்து கிஃப்ட் வச்சர் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். புனேசில் சார். ஹலோ சார், நாங்கள் புனேசில்ஸ்லேருந்து வரோம் சார். நாங்கள் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்போம். அதுக்கு நீங்கள் ஆன்சர் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 500 ரூபா மதிப்பில் கிஃப்ட் வச்சர் கொடுப்போம் சார். கேட்கலாங்களா? நீங்கள் எந்த ஊரில் இருந்து வரீங்க? வத்தலகுண்டுக்கு ஏன் வத்தலகுண்டுன்னு பேர் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? வெற்றிலை அதிகமாக இருக்கிறதுனால வத்தலகுண்டு பேர். ஓகேங்க சார், கரெக்ட் தான். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா? நம்ம புனேசில்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கு? மொத்தம் 5 இடத்துல இருக்கு. தெரியல எங்கன்னு தெரியல. நீங்க எந்த ஊர்ல இருந்துங்க சார் வரீங்க? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். வத்தலகுண்டுக்கு ஏன் வத்தலகுண்டுன்னு பேர் வந்து தெரியுங்களா? வெத்தலை நிறைய அது வெத்தலை ஓகேங்க சார். நம்ம புனேசில்ஸ் இங்க எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களா? எல்லாரும் வத்தலகுண்டு. ஏன் அது வந்து வத்தலகுண்டு? எல்லாரும் பெண்களா குண்டு குண்டா இருக்கிறதுனால அப்படி குண்டுன்னு வச்சிருக்காங்க போல. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. எங்க இருந்து சார் வரீங்க? வத்தலகுண்டுக்கு ஏன் வத்தலகுண்டுன்னு பேர் வந்தது? பீப்பிள் சிட்டி வெற்றிலை. வெற்றிலை அப்ப குண்டுன்றது? அதான் வெற்றிலை குண்டு. வெற்றிலைகள் வந்து அதிகமாக இதானதுனால ஆக்சுவலாக இது வெற்றிலை நகர் தான். வெற்றிலை நகர்னு சொல்றீங்களா? ஓகே ஓகேங்க சார். நெக்ஸ்ட் கொஸ்டின், நம்மளுடைய புனேசில்ஸ் வத்தலகுண்டுல எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியுங்களா? 2 வருஷம் ஆச்சு. அது மட்டும் வத்தலகுண்டு இருக்குல்ல, வத்தலகுண்டுன்னு ஏன் பேர் வந்துச்சு? நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எங்க சொந்த ஊர் கேரளா. ஓகே மேம். இங்க நம்ம வத்தலகுண்டுக்கு வந்து எத்தனை வருஷம்? இங்க வந்து 42 வருஷம் ஆச்சு. ஓகே மேம். அப்போ உங்களுக்கு தெரியும் வத்தலகுண்டுக்கு ஏன் வத்தலகுண்டுன்னு பேர் வந்துச்சு? இங்க நிறைய வெத்தலை இருந்துச்சு. வெத்தலை தோப்பு நிறைய இருந்தனால வெத்தலை கொண்டு வந்து. ஓகே மேம். புனேசில்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கெங்க இருக்குன்னு தெரியுமா? எங்களுக்கு இப்போ வத்தலகுண்டுல இருக்குன்னு தெரியும். ஓகே மேம். இன்னொன்று வந்து நம்மளோடது வந்து புனேசில்ஸ் வந்து பெரிய குளத்தில் இருக்குது. எல்லாரும் அடித்தாலும் வலிக்கும், ஆனால் அது ஒன்று அடித்தா மட்டும் வலிக்கவே வலிக்கும். அவங்க அடித்தா மட்டும் நமக்கு வலிக்கவே வலிக்கும். யார் அடிச்சாலும் நம்மளுக்கு வலிக்கும், ஆனா அவங்க அடிச்சா மட்டும் வலிக்கும். எப்படி கோர்த்து விடுது? கண்ணு அடிச்சாலும் இப்படி பண்ண கண்ணு வலிக்கும்ல. தண்ணி அடிச்சா அப்படி இது பண்ணாலும் வலிக்கும்ல. இல்ல அதுக்கும் அவ வைப்ரேட் ஆகும்ல, அந்த இடத்துல நம்ம கிட்ட இருந்தாலும் வலிக்கும். ஐடியா? காத்து அடிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வலிக்காது. ஓகே, தேங்க்யூ. இவ்வளோ நேரம் மேம் வந்து எங்களுக்காக பொறுமையாக வந்து கோஆப்ரேட் பண்ணி எங்கள் கொஸ்டின்க்குலாம் ஆன்சர் பண்ணனால அவங்களுக்கு 500 ரூபா மதிப்பில் வந்து கிஃப்ட் வச்சர் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் புனேசில் சார்பாக. இல்லை, நம்ம கடையில் வந்து ஆஃபர் போயிட்டு தான் இருக்குது. என்ன ஆஃபர்னா, நீங்கள் எவ்வளோக்கு ப்ராடக்ட் எடுத்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கிஃப்ட் வந்து நாங்கள் கொடுப்போம். ஸோ மறந்துடாமல் இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. எல்லோரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ.